இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சக்கரவர்த்தியாக பிறந்ததுக்கப்புறம் பூர்வ ஜென்மம்லாம் மறந்து போகுது. கோயிலுக்குள்ள அவர் பாட்டுக்கு வரார். தன்னுடைய ராஜாங்கிற நினப்பில் வரும்போது அவருடைய அந்த ராஜ உடைப்பட்டு நிறையா விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போகுது. அவர் வந்த வேகத்தில். அத வேகத்துல என்ன ஆகுது, உடம்புல வெப்பு நோய் வருது. உடம்புல அந்த விளக்க அணைத்த பாவம் உடம்புல வெப்பு நோயா வர, சுவாமிட்ட மன்றா இந்த நோய் விலகணும்னு மகாபலி சக்கரவர்த்தி கேட்க, சுவாமி அசரீரியாக வந்து சொல்றார். கோயில் முழுக்க விளக்கு ஏத்தி நீ வழிபாடு பண்ணு. இந்த கார்த்திகை மாசம் முழுக்க என்ன பண்ணு, கோயில் முழுக்க நிறைய விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணு. உன்னுடைய நோய் நீங்கும்னு சுவாமி அசரீரியாக சொல்ல, மகாபலி சக்கரவர்த்தியும் நிறைய விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்டார் அப்படிங்கிறத நம்மளுடைய வரலாறு பதிவு செய்கிறது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. நாள்பட்ட நோயினுடைய பாதிப்பினால் இருக்கக்கூடிய அடியார்கள், நோயினால் அவதிப்படக்கூடிய அடியார்கள், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் கட்டாயம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிச்சயமாக நீங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும்.